நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய நகர்வு நாங்கள் பார்க்க வேண்டும். தாயகத்துல அரசியல் நகர்வுகள் என்பது ஏராளமாக இடம்பெறுகிறது. மாகாண சபை தேர்தலுக்கான நகர்வா என்கின்ற கேட்கின்ற அளவுக்கு ஆங்காங்கே ஒவ்வொரு கட்சிகளுடைய செயற்பாடுகள் பார்க்கப்படுகிறது. தமிழரசு கட்சி என்று சொன்னால் அவர்களுக்கான இடம் எப்பொழுதுமே ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கான நிலைப்பாடு, அவர்களுக்கான அந்த தக்க வைத்துக் கொள்கின்ற நிலை எவ்வளவுக்கு இருக்கு என்று சொன்னால் கேள்விக்குறிதான். சரி, இதுவாறு இருக்கின்ற பொழுது கொள்கை மையப்படுத்திய அரசியல் களம் சூடுபிடித்து இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் எப்படி முதலமைச்சர் தன் ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழலை செய்தவர்களை விடமாட்டோம் என்று சொல்கிறாரோ, அதே போன்று இலங்கையினுடைய அரசு தலைவர் அனுர்குமார் திசாநாயக்கா அதே ஒரு கொள்கையோடு தான் அவரும் பயணிக்கக்கூடியவராக இருக்கின்றார். தன்னுடைய ஆட்சியில, அதாவது ஊழலற்ற இலங்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதுல ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உறுதியாக இருக்கின்றார் என்ற விடயத்தை நாம் இங்கே சொல்லி ஆக வேண்டும். அந்த பின்னணியில தான் தொடர்ச்சியாக அங்கு கைது நடவடிக்கைகள், அதே போன்ற விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதிலும் குறிப்பாக தாயகத்தை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய நிலைப்பாடு சார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஆங்காங்கே ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்றால் போல் தங்களுடைய கருத்தார்களையும் பதிவுகளையும் முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய செயற்பாடு அவ்வாறு இருக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி, அதிலும் குறிப்பாக தாயகத்தை மையப்படுத்தி அரசியல் நிலை என்ன ரீதியில இருக்கு என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் எழும்புவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. சரி, இதெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது வெளிவடக்குல இராணுவத்தின் புதிய அடையாளம் என்கின்ற விடயமும், காற்றுல பறக்கின்ற மக்களுடைய காணி மக்களுக்கு என்கின்ற அந்த வாக்குறுதி சார்ந்தும் பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்திருக்கிறது. ஜாழ்ப்பாணம் வெளிவடக்கு உயர் பாதுகாப்பு நிலையமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த இந்த தனியார் காணிகள் காணப்படுகின்ற இராணுவத்தினுடைய விவசாய பண்ணைக்கு புதிய பெயர் பலகை நாட்டுகின்ற நடவடிக்கையில் இராணுவத்தினர் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். வெளிவடக்குல இருந்து சுமார் 36 வருடங்களுக்கு மேலாக தனியார் காணிகளை இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்த நிலையில தங்களுடைய காணிகளை விடுவிக்குமாறு தொடர்ச்சியாக மக்கள் போராடி வருகின்றார்கள், எல்லோருக்குமே தெரியும். இந்த நிலையில தான் குறும்ப சிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் காணியில இராணுவத்தினர் நீண்ட காலமாக விவசாய நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த பகுதியை பண்ணை பகுதியாக இராணுவத்தினர் அறிவித்து பெயர் பலகை நாட்டுகின்ற நடவடிக்கையில ஈடுபட்டிருந்தது அந்த மக்கள் மத்தியில பெரும் விசனத்தையும் ஒரு கலக்கத்தையும் உண்டு பண்ணியிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். மக்களுடைய காணி மக்களுக்கு என அரசாங்கம் கூறி வருகின்ற நிலையில வெளிவடக்குல காணி விடுவிப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணம் வருகை தந்து ஆராய்ந்து சென்றிருந்தார்கள். இந்த நிலையில தான் இந்த நடைபெற இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சினுடைய உயர்மட்ட கலந்துரையாடலில் காணி விடுவிப்பு தொடர்புல முக்கிய விடயங்கள் ஆராயப்பட்டு காணி உரிமையாளர்களுக்கு சாதகமான பதில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இராணுவத்தினர் தங்களுடைய விவசாய பண்ணைக்கு பெயர் பலகை நாட்டுகின்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே வசாவிலான் இராணுவ வைத்தியசாலை கட்டுமானம் மற்றும் பருத்தித்துறை கீரிமலை வீதியில புதிதாக கட்டப்படுகின்ற இந்த இராணுவத்தின் சிற்றுண்டி சாலை கட்டிடம் ஆகியவற்றை உடனடியாக நிறுத்துமாறு வெளி வடக்கு பிரதேச சபை தவிசாளர் யாழ் மாவட்ட இராணுவ தளபதிக்கு எழுத்துமூல அறிவித்தல் வழங்கி இருந்தார். அந்த கட்டுமான பணிகள் தடையின்றி முழு உத்வேகத்தோடு நடைபெறுகின்றது என்ற விடயம் சொல்லப்படுகிறது. இந்த விடயத்துல நாங்க ஒன்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தாயகத்துல யாருடைய ஆட்சி என்கின்ற கேள்வி இருக்கிறது. தாயகத்துல யாருக்கு முன்மாதிரிகை என்று இருக்கின்றது. தாயகத்துல எந்த மக்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கின்றது என்ற கேள்வி இருக்கிறது. தாயகத்துல எந்த மதம் சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்ற கேள்வி வருகிறது. காரணம், தாயகத்தில் இருப்பது தமிழ் மக்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள் என்கின்றோம். ஆனால் ஏன் இந்த பௌத்த விகாரைகள், ஏன் இந்த இராணுவத்தினுடைய பண்ணைகள், ஏன் இந்த இராணுவத்தினருக்கான சிற்றுண்டி சாலைகள், ஏன் இராணுவத்தினர்களுக்கான காணிகள் என்கின்ற பெரிய கேள்வி. ஏன் இத்தனை பாதுகாப்பு சோதனை சாவடிகள், ஏன் இவ்வளவு எல்லைகளுக்கு உட்பட்ட, அதாவது அதி விசேட வலயம் இந்த அவர்களுக்கானது, அவர்களுக்கு தேவை என்கிற இந்த நிலைப்பாடெல்லாம் என்னத்துக்குன்ற நிறைய கேள்விகள் எங்களுக்கு எழும்புகின்றது. இருப்பினும் பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களுக்கான காணி மக்களுக்கு என்று சொல்லி என்பிபி ஆட்சியில சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் கூட யாழ்ப்பாணத்துக்கு வருகை வந்து பல வாக்குறுதிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வியாழக்கிழமை கூட, எதிர்வருகின்ற வியாழக்கிழமை ஒரு கூட்டம் இருக்கிறது, கலந்துரையாடல் இருக்கிறது. அந்த கலந்துரையாடல மக்களுடைய காணி மக்களுக்கு நாங்கள் தரப்போகின்றோம் என்ற விடயத்தை சொல்லி சென்றிருக்கின்றார். எல்லோருக்குமே தெரியும். அண்மைய நாட்கள் அமைச்சர் யாழ்ப்பாணம் வந்திருந்தார், சிந்து பாட்டிக்கு சென்றிருந்தார். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த செயற்பாடு எந்த அளவுக்கு ஆரோக்கியமான விடயம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் என்ன நடக்க போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.